ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு ஆத்மாவாகிய நான் என்னுடைய சுயநிலையில் சக்திசாலியான நிலையில் பரந்தாம வீட்டில் ஒரு ஒளி புள்ளியாக அழகிய நட்சத்திரம் போன்று ஜொலிக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் நிராகாரியாக நிர்விகாரியாக அகங்காரியாக இருக்கின்றேன். இதுவே எனது சத்தியமான சொரூபம். இந்நிலையில் நான் அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் சம்பன்னமாக மற்றும் சம்பூர்ணமாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் முழுமையாக என் தந்தையிடம் சமர்ப்பண நிலையில் சரணாகதி நிலையில் இருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உணர்வில் நிலைத்திருக்கின்றேன். நான் அவருடைய அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கின்றேன்.
என் தந்தைக்கு சமமாக சம்பூரண தூய்மையாக இருக்கின்றேன். இதுவே எனது அநாதி சுரூபம். இப்போது நான் பரந்தாமத்தில் இருந்து என்னுடைய உயர்ந்த பாகத்தை நடிப்பதற்காக இந்த பூமிக்கு வருகின்றேன். இந்த நாடக மேடையில் சத்திய யுகத்தில், அதாவது சொர்க்கத்தில் சத்தோ பிரதான தேவதையாக பிறவி எடுக்கின்றேன். இந்த உலகத்திற்கு நான் என்னை எஜமானனாக உணர்கின்றேன். இயற்கையும் தேவாத்மாவாகிய எனக்கு அனைத்து விதமான சுகங்களையும் வழங்குகிறது. நான் ஆரோக்கியமான உடல் மற்றும் அளவற்ற செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். நான் தங்க மாளிகையில் வசிக்கின்றேன். அழகிய புஷ்பக விமானங்களில் உலா வருகின்றேன். தேவாத்மாவாகிய எனக்குள் அனைத்து குணங்களும் சக்திகளும் 16 கலைகளும் நிறைந்திருக்கின்றது. நான் அனைத்தும் நிறைந்த சம்பூரண நிலையில், ஜீவன் முக்தி நிலையில் வாழ்ந்து வருகின்றேன். இதுவே எனது ஆதி ஸ்வரூபம்.
இந்த கால சக்கரத்தில் துவாபர யுகத்தில் பக்தர்கள் எனது நினைவார்த்தமாக எனது சிலையை வடித்து கோயில் கட்டி பூஜை செய்கின்றனர். நான் சைத்தன்யமான இஷ்ட தேவதை. எனது ஜடமூர்த்திக்குள் பிரவேசம் செய்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றேன். இஷ்ட தேவதையாகிய எனக்கு பலவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றது. எனக்கு முன்னால் வரும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்ம சக்தியையும் வரதானங்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். நான் கருணை மற்றும் சக்தி சொரூபமாக இருந்து அனைவரது நல்ல மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றேன். இதுவே எனது பூஜ்ய ஸ்வரூபம். இந்த காலச்சக்கரத்தின் சுழற்சியில் கலியுகத்தின் முடிவு மற்றும் சத்திய யுகத்தின் ஆரம்பத்திற்கு இடையான இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஸ்வயம் சிவபகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக என்னை தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். இது எனது மறுஜீவா ஜென்மம். இது என்னுடைய வைரத்திற்கு
ஸ்வயம் பகவான் எனக்கு அப்பாவாக, ஆசிரியராக மற்றும் சத்குருவாக இருக்கின்றார். நான் எனது அனைத்து கவலைகளையும் அவருக்கு கொடுத்துவிட்டு கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றேன். என்னுடைய அன்பு தந்தை அவரது உலக மாற்றத்திற்கான காரியத்தில் என்னை நிமித்தமாக்கி என் மூலம் பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்து எனது பாக்கியத்தை உருவாக்குகின்றார். நான் சிரேஷ்ட புருஷோத்தம பிராமண ஆத்மா. நான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியான ஆத்மா. நான் தாமரை மலருக்கு சமமான தூய்மையான சிரேஷ்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன். நான் ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் சகயோகத்தின் கை மற்றும் துணையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். இதுவே எனது பிராமண ஸ்வரூபம். இந்த தபஸ்யா வாழ்க்கையின் முடிவில் கர்மாதீத் நிலையை அடைந்து நான் ஆத்மா எனது சம்பூர்ண நிலையை அடைகின்றேன். ஒரு பாபாவிடம் முழுமையாக சமர்ப்பணமாகி முற்றிலும் லேசாக மற்றும் பிரகாசமான தன்மையை அடைந்து
டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக என்னை அனுபவம் செய்கின்றேன். பாபா என் மூலம் இந்த முழு உலகையும் தூய்மையாக்கி அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை வழங்குகின்றார். இதுவே எனது இனிமையான அன்பான ஃபரிஷ்தா சொரூபம். சிரேஷ்ட ஆத்மாவாகிய நான் எனது இந்த 5 சொரூபங்களை சுற்றி வந்து மிகவும் திருப்தியாக சக்திசாலியாக அனுபவம் செய்கின்றேன். இந்த நாடகத்தில் என்னுடைய உயர்ந்த பாகத்தை நினைத்து மிகவும் மனம் நெகிழ்ந்து போகின்றேன். ஓம் சாந்தி.